இந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஓகே, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம்னா, ஹவு டு ஃபைண்ட் த ப்ரைம் நம்பர் பார்க்கலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வந்து ரெக்கார்ட் பண்ணி அது வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் மாற்றி ரெக்கார்ட் பண்ணதுனால நான் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் வந்து மாற்றி சொல்லிட்டேன். நான் 2 ப்ரோக்ராம் நம்பரே மாற்றி சொல்லிட்டேன். பாலிமார்க்ஸத்துக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் எடுத்தேன். அது வந்து பேலிண்ட்ரோம். ஆனால் வந்து ஃபார்மெட் அப்படி தான் போடணும், பட் ப்ரோக்ராம் நேம் மட்டும் மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஆக்சுவலாக பார்த்து பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட இப்போ நான் எடிட் பண்ணிவிட்டு அதை நான் பார்க்க கூட மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நான் பார்க்க கூட மாட்டேன். அப்படியே மொபைலில் தான் அப்படியே சும்மா இன்ட்ரோ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கூட என்கிட்ட டைம் இல்லை, அதான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்கலான்னா, ப்ரைம் நம்பர் பார்க்கலாம். ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா, ஒரு நம்பர் வந்து அந்த நம்பராலேயும் ஒன்னாலேயும் மட்டுமே டிவிசபிள் ஆச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர். இப்போ வந்து 5 வந்து 1ஆல் மட்டும் டிவிசபிள் ஆகும், 5ஆல் மட்டும்தான் டிவிசபிள் ஆகும். 2ஆல் ஆகாது, 3ஆல் ஆகாது, 4ஆல் ஆகாது. ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர். இப்போ வந்து 7 எடுத்துக்கிட்டோன்னா, 7 வந்து 1ஆல் மட்டும்தான் ஆகும், அதோட நம்பர் 7ஆல் மட்டும்தான் ஆகும். மீதி இருக்க அந்த 2, 3, 4, 5, 6 எந்த நம்பராலையும் டிவிசபிள் ஆகாது. அந்த மாதிரி இருக்க எல்லா நம்பருமே வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் எழுதுவோன்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம்னா, யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கலாம். இப்போ யூசர் வந்து ஓகே நம்ம சின்ன நம்பராக போடுவோம், ஏன்னா இப்போ எழுதி பார்க்க. யூசர் வந்து 5 இன்ட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், ஏன்னா இது வந்து இன்டிஜர்ன்றதுனால நம்ம வந்து ரேஞ்ச் இல்லாமல் இதில் ட்ராவல்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து 2, n அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இங்கே ஏன் 2 கொடுக்குறோன்னா, இந்த எண் வந்து நம்ம என்ன சொன்னோம், ப்ரைம் நம்பர்னால் அது வந்து 1ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், அதோட நம்பராலையும் டிவிசிபிள் ஆகணும்னு சொன்னோம். ஸோ அது 1ஆல் டிவிசிபிள் ஆகிடும் நம்மளுக்கு தெரியும். மீதி இருக்கிற நம்பரால், அதாவது 2லேருந்து 2, 2, 3, 4 இந்த 3 நம்பராலையும் டிவிசிபிள் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அப்படி இந்த 3 நம்பராலையும் இது டிவிசிபிள் ஆச்சுன்னா இது வந்து ப்ரைம் நம்பர் இல்லை, ஏன்னா இது 2ஆல் மட்டும்தானே டிவிசிபிள் ஆகணும். அப்படி இந்த 3 நம்பராலையும் அது டிவிசிபிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர். ஓகேவா? நம்ம வந்து ஏன் 5 எடுக்கலைன்னா, இதில் ரேஞ்சில் வந்து என்னென்னா தெரியுது, லாஸ்ட் நம்பர் வந்து அது கணக்கில் வராது. ஏன்னா லாஸ்ட் நம்பர் வந்து அதோட நம்பர் 1 வந்து ஆல்ரெடி அது டிவிசிபிள் ஆகும். ஸோ அது 2த்தை மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பிளாக்ல ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். இஃப் n மாடுலஸ் i is equal to 0 அப்படின்னா print not a prime அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஏன்னா இந்த நம்பர் வந்து மாடுலஸ் ஆச்சுன்னா, இப்போ வந்து n வந்து 5 இருக்குன்னா i வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேட்டில் என்னவா இருக்கும்னா 2ஆக இருக்கும். இப்போ 5 மாடுலஸ் 2 is equal to 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ். ஸோ அந்த பிளாக்குள்ளே வராது. இதுவே இங்கே 5 இல்லாமல் 4ஆக இருந்துச்சுன்னா 4 மாடுலஸ் 2 is equal to 0ன்னு இருக்கும் போது அது வந்து ட்ரூ, அப்போ உள்ளே வரும். அப்போ உள்ளே வந்துச்சுன்னா இது வந்து ப்ரைம் நம்பர். இது வந்து ஆக்சுவலாக இது உள்ளே வந்துச்சுன்னா இது வந்து நாட் அ ப்ரைம் நம்பர் கிடையாது, இந்த பிளாக் உள்ளே வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மீதி இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து தனியாக அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் லூப்பில் என்ன வரும்னா, 5 மாடுலஸ் 2 is equal to 0 பார்க்கும். ஸோ இது என்னது, ட்ரூ கிடையாது. நெக்ஸ்ட் உள்ளே வரும் 5 மாடுலஸ் 3 is equal to, செகண்ட் லூப் போகும், 5 மாடுலஸ் 3 is equal to 0 செக் பண்ணோம், இல்லை. அடுத்து தேர்ட் லூப் போகும், 5 மாடுலஸ் 4 is equal to 0 சொல்லிட்டு செக் பண்ணோம், இல்லை. ஸோ இந்த லூப் உள்ளேயும் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, லூப் உள்ள நாட் அ ப்ரைம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணுறோம். அப்படி இல்லை, இது எதுலையுமே வரலை அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இந்த ஃபாரின் இருக்க இந்த பிளாக்குக்கு கீழே நம்ம ஒரு எல்ஸ் பிளாக்கை கிரியேட் பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம், இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு.
சில கைஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ். ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் வந்து இந்த ப்ரோக்ராம் கேட்பாங்க. நிறைய பேர் வந்து கஷ்டமாக இது ரொம்ப லாஜிக் இது கொஞ்சம் கஷ்டமாக போடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக போடலாம். ஒரு நம்பர் வந்து 1ஆல் டிவிசபிள் ஆகும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதோட நம்பராலையும் டிவிசபிள் ஆகும் தெரிஞ்சிடும். இப்போ மீதி உள்ளே இருக்க நம்பரால் டிவிசபிள் ஆகுதா இல்லையா மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். n மாடுலஸ் i இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அதாவது அந்த நம்பர் வந்து அது இட்ரேட் ஆகிற நம்பர் கூட வந்து அது வந்து மாடுலஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணுறோம். இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஃபார் லூப்புக்கு கீழே ஒரு எல்ஸ் பிளாக்கை கிரியேட் பண்ணி அந்த ஃபார் லூப்புக்கு கீழே ஒரு எல்ஸ் பிளாக்கை கிரியேட் பண்ணி அங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு எல்ஸ் பிளாக்கை கிரியேட் பண்ணி இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து பிரைம் நம்பர்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இது வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராமில் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து யூசர்கிட்ட வந்து நான் ஒரு இன்புட் வாங்குறேன். யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிட்டு நான் வந்து அதை லூப் பண்ணி செக் பண்ணுறேன். 2, n அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு உள்ளே வரும். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் எழுதுறேன். இஃப் n மாடுலஸ் i ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து யூசர் கொடுக்குற நம்பரும் இட்ரேட் ஆகிற நம்பரும் அது உள்ளே இருக்கிற நம்பரும் நான் செக் பண்ண போகிறேன். இருந்துச்சுன்னா அப்படி சப்போஸ் அது உள்ளே வந்து மாடுலஸ் ஆச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஃபில்டரில் கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை இட்ரேட் பண்ணக்கூடாது. அதை அப்படியே பிரேக் பண்ணிடுறோம். வெளியே வந்து இங்கே எல்ஸில் நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோன்னா பிரைம் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம். ரன் பண்ணலாம். இப்போ வந்து 7 அப்படின்னு கொடுத்தோன்னா 7 பிரைம் நம்பர். ஆனால் 8 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. 9ம் பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 9 வந்து 3ஆல் மாடுலஸ் ஆகும். 11 வந்து பிரைம் நம்பர். ஓகே பாருங்க, மொத்தமே எத்தனை கோடு? 1 2 3. 4 லைன் தான் கோடு. 4 லைனில் நம்ம பிரைம் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். இது வந்து ரொம்ப ஈஸி ஸ்டெப்பு பிரைம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமோட வரேன் கைஸ். தேங்க்யூ, பை பாய்.